ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளுக்கு இடையில் சற்று வித்தியாசமான ஒரு காணொலி. யாருக்கு இனிய இல்லறம் அமையும்? கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறதல்லவா? என்ன செய்வது? இனி இல்லறம் அமைவது என்பது ஒரு கனவு. அந்த கனவு கனவு வர வேண்டுமென்றால் அதற்கு நன்றாக உறங்க வேண்டும். திருமணம் செய்து இரண்டாவது குழந்தை கர்ப்பம் என்று ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதே இந்த இனிய இல்லறம் யாருக்கு அமையும் என்ற கனவை காண்பதற்கு கூட காலம் நமக்கு, அதாவது ஆண்களுக்கு அந்த அவகாசத்தை தரவில்லை என்பதுதான் சற்று யோசிக்க வேண்டிய தகவலாக இருக்கிறது. சரி, எல்லாம் விதியினுடைய வசம், எதுவும் நம் கையில் இல்லை என்பது நிதர்சனமான கசக்கும் உண்மை. அப்படி இருந்தாலும் இரண்டொருவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களும் இருக்கிறார்கள் எண்ணி நாம் அவர்களை பார்க்கிறேன் மொழியே அவர்களும் இல்லை என்பதுதான் கசக்கும் உண்மை. ஏனென்று கேட்டால், ஒரு பாவம் வலுப்பெற வேண்டுமென்றால் இன்னொரு பாவம் கெட வேண்டும். லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்றால் அதற்கு 6ஆம் இடம்தான் வாழ்க்கை துணையாக வருகிறது. லக்கணத்துக்கு 7ஆம் இடம் வலுவாக அமைய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் பட்சத்தில் லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி கடன் நோய், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதிப்பு, சங்கடம், அவமானம், நஷ்டம், இழப்பு, மரியாதை குறைவு, இதையெல்லாம் தாண்டி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்பது லாட்டரி சீட்டு. ஒரு உயிரை பறிகொடுத்து அதனால் வரக்கூடிய செல்வம், அதற்கு அடுத்து தான சொத்து கிடைப்பது, இப்படி நாம் வெளியில் சொல்லி அடையாளம் காட்ட முடியாத நம் மனதை மட்டும் சற்று இதமாக தடவி கொடுக்கக்கூடிய பணம் என்ற பொருளாதாரம் வரக்கூடியது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம். இது எல்லாம் மனித வாழ்க்கையை ஒரு நிறைவான பகுதிக்கு கொண்டு செல்லுகிறதா என்று பார்த்தோம்னால் கடந்த 50 வருட 60 வருட அனுபவத்தில் பார்க்கும் பொழுது அப்படி ஒன்று இல்லை என்பதையே நடைமுறையில் காண முடிகிறது. சரி, இருந்தாலும் பதிவுக்கு வருவோம். யாருக்கு இல்லறம் அமையும்? 12 லக்கணத்துக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதில் மேச லக்கணத்தில் முதல் பார்ப்போம். மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் பொதுவாக சூரியனுக்கு சொல்லப்பட்ட இல்லற தோஷம் விலகி விடுகிறது. மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆனால் பிள்ளைகள், கணவர்கள் உடல் சுகமற்றவர்களாகவோ ஆன்ம பலம் குன்றியவர்களாகவோ இருப்பார்கள். தாம்பத்திய சுகம் ஓரளவே. இந்த சூரியன் 7ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்பானதல்ல என்று பார்க்கும் பொழுது மேச லக்கணத்துக்கு 5க்குரிய புத்தரஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்ற வகையில் சூரியன் பாதிப்பை குறைத்தே தருகிறார் என்பது நடைமுறை அனுபவம். இதில் சொல்லப்பட்ட தகவல்களும் ஓரளவு ஒத்துப்போகிறது. மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது நல்லது. வளர்பிறை சந்திரனானால் வானத்து நிலவை பிடியில் மடியில் அமர்த்தி கொஞ்சலாம். மகிழ்வு போதையில் மனம் தடுமாற்றம் அடையாதீர்கள். மஞ்சம் பிரித்த பைங்கிளி தங்களை கொத்திக்கொண்டு போனாலும் போகும். தன் சுகத்தின் ஜன்னல்களை திறந்து வைத்தாலும் வைக்கும். எப்படியானாலும் இதுவும் ஓர் இனிய இல்லறம்தான். மேசலக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தோஷம் என்று யார் சொன்னது? நாக்கு சுவை தேடுகிறது. வீட்டில் அளவோடு தான் அனுமதி. எத்தனை அசைவ எத்தனை அசைவ ஹோட்டல் இருக்கிறது, ஒரு பிடி பிடித்து விடலாம் அல்லவா? அப்படித்தான் பொங்கலை
கொஞ்சுகின்ற மனைவியின் கை முகத்தில் வழி தந்தால் கொஞ்சல், அதையும் கொஞ்சமாக பக்குவமாக எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். லக்கினத்துக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. யாழ் மீட்டத் தெரியாதவரை கலைவாணி என்று வர்ணிப்பது போல்தான் வாழ்க்கை துணை அமையும். கரம் மீட்டத் தெரியாதவனிடம் கிடைத்த ஹார்மோனியத்தின் கதைதான் பெண்களின் நிலை. பொதுவில் இவர்கள் பிரிவில் உறவை பார்ப்பவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் காலதாமத திருமணம் நடக்கும். பகவானுக்கு சேவை செய்ய பிறந்த பெண்மணியை பள்ளி அறைக்கு அழைக்காதீர்கள். நல்ல மனைவி என்ற அளவில் இல்லற பெருமையை பேசுங்கள், அவ்வளவுதான். அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணையை புகழ்ந்து பேசுங்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எதையும் முழுமையாக ஆதரவோடு சந்தோஷம் கலந்த உணர்வோடு எதிர்பார்க்காமல் தள்ளி நின்று பழக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு அமைத்து விடுகிறார்கள். மேச லக்கண பெண்களுக்கு பணப்பெட்டியின் மீது பதவி மோகத்தின் மீதும் தலை வைத்து படுத்து உறங்கும் தலைவா இந்த தையலையும் கொஞ்சம் கண்டாரும் என்று திருவெண்பாவை பாட வேண்டியதுதான். மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அல்லது வாழ்க்கைக்கு பின்னர் ஏதோ ஒரு காந்தர்வ துணை அமைவது அல்லது உங்களை தேடி வருகிறது. இதே பெண்களுக்கு 7இல் சனி இருந்தால் இளம் வயதில் புத்தி பேதலித்தல், குடும்ப கௌரவங்களை பறந்து வெறிக்க தூண்டும் உணர்வு, அவ்வளவுதான். மன வாழ்க்கைக்கு பின் இல்லறம் இனிய இல்லறம்தான். 7இல் ராகு சொர்க்கமே வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் அவளை நினைத்து கொண்டு உரலை இடிக்கின்ற கதைதான். இது எல்லாம் கற்பனையோடும் கனவோடும் நிறுத்தி கொள்ள வேண்டியதுதான். நடைமுறையில் பார்க்க விருப்பப்பட்டால் கடோரமான எதிர்விளைவுகள் ஏற்படும் என்பது நடைமுறையில் எக்கச்சக்கமான ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். 7இல் கேது மறுபிறவியிலாவது நமக்கு நல்லதொரு இல்வாழ்க்கை துணையை இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை கடக்க வேண்டியதுதான். இதற்கு மாற்று வழியே இல்லை. அல்லது அமைதியாக இருந்து வாய் வார்த்தையை குறைத்து கொண்டு வெளியில் போகும்போதும் வரும்போதும் மனைவியோடு இருப்பதை நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டியதுதான். மற்றபடி 7இல் ராகு கேது இருப்பது என்பது கடோரமான பலன். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அவ்வை மூதாட்டி சொன்னது போல் முன்னுக்கு பின் முரணான சம்சாரம் வாய்க்க வேண்டுமெனால் கூசாமல் சந்நியாசம் வாங்கிக் கொள்வது என்பது சாலச் சிறந்தது என்ற எண்ணத்தோடு மனைவியோடு பயணித்துக் கொள்ள வேண்டியதுதான். மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7இல் சுக்கிரன் இருந்தால் இந்த அமைப்பு உடையவர்களை ஜகதல பிரதாபன் எனலாம். இன்றைய இளைஞர்களுக்கு ஜகதல பிரதாபன் பற்றி தெரியாது அல்லவா? இவர்களுக்கு புரியும்படி சொல்லிவிடுகிறேன். பில் கிளின்டன் என்பார்கள். அது சரி, இவர்கள் எப்படியாவது இருக்கட்டும். குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா? குறித்த காலத்தில் கல்யாணம் கூடுமா? கேள்விக்குறிதான். என்றாலும் எல்லாமே நடக்கும். ஒரு வகையில் இதுவும் இல்லறத்தின் இனிமைதான். பெண்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆயிற்றே, இது காரகோப பாபநாஸ்தி ஆயிற்றே என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்ல மனமுடைய வாழ்க்கை அமையும். கணவன் அமைவதில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று நீங்கள் இருந்தால் இதுவும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கைத்தான் என்றெல்லாம் பெண்கள் கடைபிடிக்காமல் இருந்தால், குறிப்பாக பூஜை, புனஸ்காரம், விரதம், நேர்த்திக்கடன் என்று பெண்கள் கடைபிடிக்காமல் இருந்தால் இதுவும் இனிய இல்லறம்தான். தெய்வம் தொழால் கணவன் தொழுதேடுவாள் என்று வள்ளுவர் வாக்கு உங்களுக்காகவே சொல்லியிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். சரி நண்பர்களே, இது முதல் பதிவு. இனிய இல்லறம் யாருக்கு அமையும் என்பது இனி வரக்கூடிய பதிவுகளில் நிறைய தகவல்களை பார்க்கலாம். இந்த தகவல் 2000ஆவது வருடம் பிப்ரவரியில் வந்த உங்கள் நட்சத்திர யோகம் என்ற மாத இதழின் ஒரு பகுதி. அதில் இருந்த தகவல்கள், இந்த தகவல்கள் எண்ணற்ற தகவல்கள் அப்படியே நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து போயிருக்கிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு நண்பர்களே. சரி, வாருங்கள் மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791199649.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறர் பதம் காப்பராமே.